நம்ம குட்டி புறா அப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடியே ரொம்ப குட்டியா இருந்துச்சு. இப்போ பார்த்தா நல்லா பெருசாயிருச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இந்த புறாவோட பேரண்ட் யாருன்னா கர்ணப்புறா. இந்த கர்ணப்புறா ஒண்ணு தான் நம்மகிட்ட இருக்கு. மத்த எல்லாமே சாதா புறா. நம்ம சாதா புறா மட்டும் இல்லாம கொலுசு புறா கொஞ்சம் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா இந்த புறா பேரண்ட் கலர்ல வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த எதுக்குமே சம்மந்தம் இல்லாம அது ஒரு பிளாக் கலர்ல வந்திருக்கு. பேரண்ட் வந்தீங்கன்னா பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பார்த்தா பியூர் ஒயிட். இந்த ஜோடியே. சரின்னு சொல்லிட்டு புறா கூண்டுல உள்ள தலையை விட்டு வேற எதுவும் புறாக்கான கூடு கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு உள்ள சுத்தி சுத்தி பார்த்தேன். ஆனால் நம்ம வச்ச அந்த பஞ்சு மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைக்கப்புல் கொஞ்சம் சேர்த்து போட்டிருந்தேன். அந்த வைக்கப்புல் கொஞ்சம் கூடு கட்ட மாதிரி இருக்குது. ஆனால் வேறு ஒன்றுமே இல்லை புறா கூண்டில். பகல் டைமில் 2 புறா புது புறா வருது. அது மட்டும் இல்லாமல் கோயில் புறா 2 3 புறா வந்து இறை மட்டும் பெருக்குது. நைட் டைமில் எதுவும் இருக்குமா பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் கூண்டில் ஏதாவது இருந்தால் கூண்டில் என்னைக்கா பிடிச்சி கட்டி வச்சலான்னு பார்த்தா கூண்டில் கூட ஒரு புறாயும் காணோம். நம்ம சொன்ன அந்த ஒயிட் பேரண்ட் வந்து இப்போ தான் புதுசாக இன்னொரு முட்டை வச்சிருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் வெறும் ஒரு முட்டை தான் வச்சிருக்கு. 2 3 வைப்பாங்க. இந்த வாட்டி வெறும் ஒரு முட்டை தான் வைக்கிறாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு குஞ்சு மட்டும் தான் காப்பாற்றுறாங்க. முன்னாடி 2 3 குஞ்சு காப்பாற்றுவாங்க. பழைய முட்டை ஒன்று மட்டும் தனியாக இருந்துச்சு. அந்த முட்டையை எடுத்து கையில் எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை உள்ள கரு ஏதாவது சேர்ந்துருந்தாலும் அடை கூட்டி வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ முட்டையாக போச்சு. போன வாங்களும் நிறையா முட்டை பொரிச்சிருந்துச்சு. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஒரு முட்டை வைக்கிறாங்க, மற்ற எந்த முட்டையுமே பொரிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குஞ்சு 2 குஞ்சு மட்டும் பொரிக்கிறாங்க மொத்தத்துக்கே கூட்டுக்கு. இந்த வாட்டி நமக்கு ராசியே இல்லை போல். இந்த இவன் தான் இப்போ 2 வாரம் முன்னாடி குட்டியாக இருந்தவன் இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. நான் போய் கையை வச்சு ஆட்டி பார்த்தா ஒவ்வொருத்தரும் இங்கிட்ட ஆட ஆரம்பிச்சிட்டேன் தலைவன் எங்கிட்ட அங்கிட்டுமா. இவனோட பேரண்ட் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இவன் கலரில் இருக்குது. பிளாக் கலர் பியூர் பிளாக்காக இருக்கிறேன். அது என்ன காரணம்னே தெரியல. தலைவன் வேறு எங்கிட்டுங்கானா முட்டை வேறு முட்டையிலங்கான சேர்ந்து வந்திருப்பான் போல். புறா கூண்டில் நான் இங்கிட்ட கொஞ்சம் டிங்கரிங் பார்த்துருப்பேன். அதாவது என்ன கொஞ்சம் கூடு கட்டுறதுக்காக கொஞ்சம் மரப்பலகையில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். அதை பிடிச்சிட்டு இங்கிட்ட தலைவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். கூண்டு வந்து முன்னாடி இருந்தவரோட நிறையா ஒர்க் பார்த்துருக்கேன் வெளியே. எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த புறா கண்டிப்பாக கர்ணப்புறா வரும் தான் சந்தேகம். ஏன்னா கண்ணு பார்த்தா அப்படியே தெரிஞ்சு. இந்த இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தலைவன் கூடு கட்டியிருக்கேன். இவன் தான் ரொம்ப நாளாக கூடு மட்டும் கட்டியிருக்கேன். முட்டை எதுவுமே வைக்கல. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன். கூடு மட்டும் வளைச்சு கட்டிகிட்டே இருக்காங்க இந்த 2 பேருமே. ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த புறாக்கு இறைய போட்டு இந்த கோழி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. பொறிச்சு 2 குஞ்சு தான். அந்த 2 இது வச்சுட்டு இங்கிட்ட இவன் பண்ணுற அளவும் கொஞ்சம் நஞ்சமும் இல்லை. இவங்க வரதுனால அந்த புறாக்கு கொஞ்சம் கூட இறைய ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்குது. இதான் நான் டெய்லி போராட்டமாக இருக்குது. இவங்க வரதுனால இந்த 2 புறா மட்டும் இங்கிட்ட எப்பயுமே ஓடி வந்துடுது. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நேரம் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குவாங்க இந்த 2 பேரும். நான் இறப்பருக்கு தான் வந்து பார்த்துக்குவாங்க. பார்த்தா சும்மா சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கிட்ட அங்கிட்டுமா. ஆனால் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் யாருன்னா இந்த 2 பேர் தான். அந்த கூத்தில் அந்த பேரண்ட் புறாவை நான் கவனிக்காமல் விட்டேன். தலைவன் வந்து கொஞ்சமாக இறைய மட்டும் பெருக்கிட்டு போய் புறாவுக்கு இறைய விட்டுவான் போல். ஆனால் அந்த புறா மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. பறக்குன்னு சொல்லி நானும் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அந்த புறா பறக்கவே மாட்டேங்குது வெளியே வந்து.